இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்று நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு திருமணம், தமிழ் முறை திருமணம். இதில் அடிப்படையில் தமிழ் முறை திருமணம் என்று நாம் ஏன் கூற வேண்டும்? அதற்கான விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே இருந்து வந்த திருமணம், சுயமரியாதை திருமணம் முறை ஏற்பட்ட பிறகு இன்றளவும் சில நடைமுறையில் உள்ள இந்து திருமண புரோகிதரை வைத்து திருமணம் செய்து கொள்வதில் ஒரு சில பிழைகள் இருக்கின்றன. நம்முடைய நாட்டில் நடக்காத பிழையா என்கிற அளவுக்கு நம்முடைய மகளிர், தற்போது வாழும் மகளிர் வெட்கப்படும் அளவிற்கு ரவிக்கை கூட துணி கூட போடக்கூடாது, அப்படி போட்டிருந்தால் அதற்கு வரியும் செலுத்த வேண்டும் என்கிற அளவுக்கு இருந்த காலம் மாறி போயுள்ளது. அந்த அளவுக்கு கேடான விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஆரிய வரவினால் ஏற்பட்டு இருந்தது. அதனால் சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணம் என்கிற சட்டம் அண்ணா காலத்தில் இயற்றப்பட்டு, ஒரு தலைவர் 2 மாலை இருந்தால் போதும் திருமணம் முடிந்துவிட்டது என்று கூறும் அளவிற்கு எளிமைப்படுத்தப்பட்டது. ஆனால் உண்மை என்னென்றால், பழைய இந்து திருமண முறையில் திருமணம் நடத்தும் போது அந்த ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருப்பது உண்மை. நான் சொல்வது 100க்கு 100 உண்மை. அந்த ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், முதலில் திருமணம் செய்விக்கும் நபர் அந்த பெண்ணை சோமனுக்கும், பிறகு காந்தர்வனுக்கும், பிறகு அந்தபடி தீக்கு திருமணம் செய்வித்து, பிறகு திருமணம் செய்விக்கும் அந்த புரோகிதர் தனக்கு திருமணம் செய்து கொண்டு அதற்கு பின் தான் மகனுக்கு திருமணம் செய்விக்கிறார் என்பது இருக்கிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது. நண்பர்கள் யாருக்கும் அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நெட்டில் பார்க்கலாம். அது இட் இஸ் அவைலபிள். அது அவைலபிளாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த திருமண முறையை மாற்றி சுயமரியாதை திருமணம் என்று பெயரிடும் அளவிற்கு சுயமரியாதை அற்றதாக அதற்கு முன் இருந்திருக்கிறது. எனவே தான் சுயமரியாதை சட்டம், சீர்திருத்த திருமண சட்டம் என்றெல்லாம் பிற்காலத்தில் வந்த பிறகு அது முழுமையாக நடைபெறவில்லை. இப்பொழுது ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் வரை எளிமைப்படுத்தப்பட்டும் இருக்கிறது. ஒரு சிலர் தங்கள் வசதிக்கேற்ப ஏற்கனவே திருமணம் நடைபெற்றிருந்தாலும் கிறித்துவ முறை திருமணமும் தங்கள் வசதிக்கேற்ப செய்து கொள்கிறார்கள். இப்படியாக நம்முடைய எளிமையும் இருக்கிறது, பிரம்மாண்டமும் இருக்கிறது. அப்படியாக தமிழ் முறை திருமணம் என்றால் மிகவும் அதே திருமண சடங்குகள் இருந்தாலும், தீ வளர்த்தல், வலம் வருதல், 7 சப்தப்படி 7 படி நடத்தல் எல்லாம் இருந்தாலும், தூய்மையான தன்மையுடன் தமிழ் வழியில் பதிகங்கள் ஓதி, அருட்பாக்கள் ஓதி, திருக்குறள் ஓதி, அதற்கு பிறகு அரசங்கால் வளர்த்து நல்ல அதே தன்மைகள், ஆனால் அதில் உள்ள ஆபாசங்கள் இல்லாமல் திருமணங்கள் நடந்தேறி வருகின்றன. ஒரு சிலருக்கு இது தெரிய வருகிறது, ஒரு சிலருக்கு தெரிய வருவதில்லை. இதை பற்றி பேசினாலே கலவரம் படும் அளவிற்கு நாம் பழமையிலே ஊறி போயிருக்கிறோம் என்றுதான் பொருள். கலவரம் ஏற்படுகிறது, கலவரமான மனம் பதைக்கிறது என்றால் அது நாம் அந்தளவிற்கு இந்து திருமண முறையில் நாம் ஊறி போயிருக்கிறோம் என்றுதான் பொருள். இதில் நாம் யாரையும் குற்றம் சாட்டி பிரயோஜனம் இல்லை. முன்னரே நான் சொன்னது போல, பெண்கள் ரவிக்கை போட்டுக்கொள்ளக்கூட சட்டம் தேவைப்பட்டது. தாசி முறை ஒழிப்புக்கு ஒரு சட்டம் தேவைப்பட்டது. அந்த அளவுக்கு நாம் ஆரியவசப்பட்டு விட்டிருந்தோம் என்பதை உணர்ந்து கொண்டால் நாம் எதுவும் பதைக்க தேவையில்லை.
எனவே தமிழ் முறை திருமணம் இனி நாம் ஒவ்வொருவரும் கைக்கொண்டு நம்முடைய மானத்தை தன்மானத்தை பாதுகாக்க வேண்டும். அதன்படியாக என்னுடைய திருமணம் தமிழ் முறையில் தான் நடந்தது. இப்படி ஒவ்வொருவரும் நடந்து போய்விட்டதே என்று கவலைப்பட தேவையில்லை. நாம் அது உணரவே இல்லை. திருமணம் நடந்தபோது இப்படியெல்லாம் சோகம் சொன்னால் அந்த புரோகிதன், அதெல்லாம் நம்மெல்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை, அதை நாம் கவனத்தில் கொள்ளவில்லை என்று கருதி கொள்வது மிகவும் உத்தமம். ஆனால் நாம் கவனப்படுத்தவில்லை. அவனுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு நம்ம துணைவியாரை நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டதாக ஒரு நாளும் கருதுவது கிடையாது. நாம் ஏதோ ஒரு வழக்கத்தை கடைபிடிக்கும் வகையில் இந்து முறையில் திருமணம் செய்து கொண்டு விட்டோம் என்று வேண்டுமானால் கருதி கொள்ளலாம். இதில் திராவிடர் கழகத்தை பொறுத்தவரையில் தாலி அவர்களுடைய மாநாடுகளில் தாலியை அறுத்துவிட்டு அடிமை கலை நீக்குதல் என்று அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருந்தார்கள். தாலி என்பதே ஒரு பெண்ணடிமைத்தனம் என்று பகுத்தறிவு பகலவன் பெரியாரால் சொல்லப்பட்டு பிற்காலத்தில் அதை களைந்தெடுத்தல் என்கிற வகையிலெல்லாம் அவர்கள் மாநாடுகளில் நடந்தேறி இருக்கிறது. அதெல்லாம் நாம் நினைத்து சங்கடப்படவோ, நம் தாய் தந்தையர் அப்படி சங்கடப்படும் அளவிற்கு வாழ்ந்து விட்டார்களே என்று நினைக்கவோ தேவை கிடையாது. இந்த அளவில் தமிழ் முறை வாழ்வு முறை எனும் பொழுது தமிழ் முறை திருமணங்கள் அந்த காலத்தில் காதல் வயப்பட்ட பிறகு திருமணம் நடந்ததாகத்தான் நம்முடைய காவியங்கள், நம்முடைய இதிகாசம், நம்முடைய பழைய இலக்கியங்கள் கூறுகின்றன. அந்த வகையில் காதல் திருமணங்கள், அதற்கு தற்போது தேவையெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த வகையில் இப்பொழுது சென்று கொண்டு இருக்கிறது. இந்த வகையில் இந்த செய்தியை நாம் சொல்லும் பொழுதே ஓரளவுக்கு நண்பர்களிடையே இந்த செய்திகளை எடுத்து செல்ல வேண்டும். நாம் பழமை மறந்து புதுமை தமிழ் வாழ்முறைக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோளை தவிர யாரையும் சங்கடப்படுத்தும் எண்ணம் கிடையாது. தயவு கூர்ந்து இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தயவு கூர்ந்து தமிழ் முறைக்கு அது தூய்மையானது, எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். பதிகங்கள் ஓதி, திருவருட்பா ஓதி அல்லது திருக்குறள் குறட்பாக்கள் சொல்லி ஒரு நம்முடைய பூசாரி ஒருவர் அல்லது நம் முன்னோர் ஒருவர் தாலி எடுத்து கொடுத்து நம்முடைய வழக்கப்படியான பழமையை மீட்டெடுத்து கொள்ளலாம் என்று தான் கூற விழைகிறேன் என்று கூறி இன்றைய இந்த சுருக்கமான இந்த தலைப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நம்முடைய நான் சொல்வதெல்லாம் நம்மை நாம் மீட்டெடுத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே அதை தான் உணர்த்துகிறேன். இதற்கு மேல் தமிழ் வாழ்வு முறை தொடரும் வளரும் மிகும். நண்பர்கள் தயவு கூர்ந்து இந்த தமிழ் வாழ்வு முறை தொடரை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடையே பகிரவும். நன்றி, வணக்கம்.